ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கவிஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொம்பன் பஸ் எடுத்து ஓட்ட போகிறேன். அது இப்போ நம்ம அதுவும் இல்லாமல் காட்டுக்குள்ளே வர ஓட்ட போகிறோம். இதுக்கு முதல்ல நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேப் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும் கைஸ். நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் பொறுமையாக தான் இருக்குது. லோடாகி முடிச்சிருச்சு கைஸ். பார்த்தீங்களா கைஸ், நம்ம காட்டுக்குள்ளே தான் இறக்கி விட்ருக்கேன் நம்மளை. நம்ம பஸ்ஸு தான், கொம்பன் பஸ் தான் இது. எப்படி கொம்பன் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். கொம்பன் பஸ் எப்படி இருக்குது அப்படிலாம், நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். பின்ன இப்போ நம்ம பாட்டு வர வண்டியில் இருக்குது. பாட்டு இருங்க போடணும். இப்போ பேக் லுக்கு இப்போ இருக்குன்னு பாருங்க கைஸ். அப்படியே சைடு லுக்கு அப்படியே பார்த்தீங்களா. இப்போ நம்ம பஸ் எடுத்து ஓட்டுவோமா, பாட்டு போட்டுக்கிறேன். வாங்க பஸ் எடுத்து ஓட்டும். நூற்றில் கிடக்க வண்டி. ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. வண்டி ஃபஸ்ட்டு கியர்லேயே பாயுதுப்பா. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். இது கேமுக்குள்ளே இருக்குது கைஸ். இந்த பாட்டெல்லாம் டிஜே செட்டப்லாம் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டு விஷன்லாம் சூப்பராக இருக்குங்க கைஸ். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் நைட் விஷன்லாம் உங்களுக்கு நான் காணிச்சு தரேன். 2வது கியர் போட்டேன். போயிட்டுருக்கு வண்டி கைஸ். ஃபுல் வண்டி செட்டப் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் வண்டியோட இன்டீரியரு. இது எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது கைஸ். மாலை இருக்குது, மாலை ஆடுது, கியர் பாக்ஸு, மேப்பு சைடில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குது கைஸ். இப்போ சைடு வியூவில் போய் பார்ப்போமா வண்டி எப்போ இருக்கும். லைட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். நைட்டு விஷனில் தான் பார்க்கணும். நைட்டு விஷன் அடுத்த ஒரு வீடியோவில் காணிக்கிறேன். கொம்பன் ஃபேஸ் சூப்பராக இருக்குது கைஸ். பாருங்கள் கைஸ். இப்போ உங்களுக்கு இன்டீரியரில் ஓட்டவா இல்லை வெளியே ஓட்டவா? இன்டீரியர் ஓட்டினா நல்லாயிருக்கும். அதுதான் இன்டீரியரில் ஓட்டினா நம்மளே ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது யாருக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்டீரியரில் ஓட்ட தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி ஓட்ட பிடிக்குன்னு சொல்லுங்கள். வண்டி வளவாக இருக்குது கைஸ் இந்த மேப்பில். நான் அடுத்த ஒரு வீடியோவில் மேப்பு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே நம்ம பஸ்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம யூடியூப் சேனலில் போய் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம கொம்பன் பஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ அடுத்த ஒரு வளவு வர வருது. முன்னாடி லாரிக்காரன் வர போயிட்டுருக்கான் பாருங்க கைஸ். எப்படி ஓவர்டேக் எடுத்தாச்சு. இந்த வளவில் இடிச்சிடும் போல. ஜஸ்ட் நிமிஷம் இடிக்கல, ஓவர்டேக் பண்ணிட்டேன் கைஸ். 3 வண்டியும் பயங்கர ஸ்பீடாக போகிறேன். ஐயோ, இந்த வளவில் வண்டி இடிச்சிடும் போலையே. ஜஸ்ட் மிஸ் கைஸ், இடிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணலாம். நம்ம இடிச்சிடும் போயிட்டு ஸ்லோ பண்ணிக்கலாம். வண்டியை இப்போ ஸ்பீடை கூட்டிக்குவோம். வளவெல்லாம் எப்படி கைஸ் இருக்குது. வளவெல்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம வளைக்கிறதுக்கு அப்படியே நம்மளே ஒரிஜினலாக வண்டியில் உட்காந்து வளைக்கிற மாதிரிலாம் இருக்கும் கைஸ். வண்டி இப்போ இருக்கும். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு வளவு வேறு வருது. இதில் ஸ்பீடாக போய் வளைக்க பாருங்க கைஸ். ஐயோ, ஜஸ்ட் மிஸ் நேரம் போய் அடிச்சிருப்பாங்க கைஸ். சூப்பராக இருக்கு கைஸ். அவ்வளோலாம் வளைக்கிறது. இப்போ ஸ்பீடை கூட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயம் பார்க்க ஓட்ட பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இந்த விஷயம்லேயும் ஓட்டுறேன். யாருக்கு எது பிடிக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அதுதான். இப்போ ஒரு வளவு வருது. அந்த வளவு முடிஞ்சிட்டா இன்னொரு வளவும் வருது. 2 வளவு.
பஸ்ஸு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு guys. மலை பிரதேசத்தில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் நம்ம. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் guys. இப்போ இன்டீரியர்லேருந்து ஓட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் அதை அடுத்த வீடியோவில் அதில் வந்து பண்ணுறேன் guys. அந்த விஷயம்லாம் வந்து ஓட்டுறேன். ஒரு சின்ன லேக் கைஸ், வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. பாட்டெல்லாம் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். பாட்டெல்லாம் பஸ்ஸுக்குள்ளே இருக்குது கைஸ். நல்ல பாட்டு. கைஸ் அடுத்த ஒரு வலை வருது. இந்த அளவில் உங்களுக்கு இந்த வியூவில் இருந்து வளைக்கிறேன் கைஸ். இந்த வியூவில் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். மழை வேறு பெருசா கைஸ். இதில் மழையிலையும் இருட்டிலையும் ஓட்டணும், சூப்பராக இருக்கும் கைஸ் வண்டி. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் ஸ்பீடை கூட்டுறேன் கைஸ். 4வது கியரில் போயிட்டுருக்கா, 5வது கியர் மாற்றிட்டேன் கைஸ். 5வது கியரில் 129 போகுது, 130 கிட்ட போகுது கைஸ் 5வது கியரில். இப்போ 140 வரை போயிடுச்சு கைஸ். 140. ஐயோ வலை வந்துடுச்சு கைஸ். ஸ்பீடு பார்க்கலான்னு பார்த்தேன், இந்த வண்டியோட டோட்டல் ஸ்பீடு, ஆனால் பார்க்க முடியல. இருங்க கைஸ், இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்பீடு ஏறுது. லாரிக்காரன் வேற இருக்காங்க கைஸ், அதனால் ஏறி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏத்தம் வேறு வந்துடுச்சு. வைப்பர் ஆன் பண்ணால் கொஞ்சம் கலர் லைட் எரியும் கைஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது கைஸ். மழை பெய்யும்போது சூப்பராக இருக்கும் கைஸ். உங்களுக்கு மழையில் ஓட்ட பிடிக்குமா, இல்லை வெயிலில் ஓட்ட பிடிக்குமா, இல்லை இருட்டில் ஓட்ட பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓவர்டேக் பண்ணியாச்சு. 6வது கியரில் 140 கிட்ட போகுது கைஸ். 140, 145, 148, 150 போயிடுச்சு கைஸ். 150 போயிடுச்சு. வண்டி பறக்குது. இடிச்சிடணும், இல்லை இடிக்கணும். 100% நான் குறைக்க மாட்டேன் கைஸ் இந்த வீடியோ முடிக்கிற அளவுக்கு. இந்த அளவு பயங்கர மோசமான அளவு கைஸ். செடியெல்லாம் இருக்குன்ட்டு நீங்கள் செடிக்குள்ளே விட்டிங்கன்னா செடியில் போய் இடிச்சிடும் கைஸ். அதில் கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது வண்டி. வளைச்சாச்சு கைஸ். அடுத்து ஒரு வளவு வேற வருது. இந்த காட்டுக்குள்ளே ஓட்டுறது உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டுறது பிடிக்குமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பஸ்ஸு மலையில் பக்கம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கொம்பன் தான் கைஸ் அழகாக இருக்குது. கொம்பன் பஸ் சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கு எந்த பஸ் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொம்பனா, ஒன்னஸா, இந்த சைடு எல்லாமே பயங்கர வளவளவாக இருக்குது கைஸ். அதனால் நான் இன்டீரியரில் உட்காந்தே ஓட்டுறேன். இன்டீரியர் எனக்கு கைஸ். அடுத்து நம்ம உங்களுக்கு எந்தெந்த வண்டி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் அப்போ நான் உங்களுக்கு ஜீப்பு பைக்கெல்லாம் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு சொல்கிறேன் கைஸ். இப்போ அடுத்து ஒரு வளவு வேறு வருது. என்னால் பிரேக் பிடிக்கலாட்டி அடிச்சிருப்பேன். இந்த வளவெல்லாம் பயங்கர மோசமான வளவு. செடி இருந்தாலே மோசமான வளவு கைஸ். இன்னும் அந்த 100% நான் குறைக்கவே இல்லை. நான் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றிட்டேன். இந்த பஸ் வெளியே உட்காந்து ஓட்டுறேன் கொஞ்ச நேரம்.
வெளியே உட்காந்து யாருக்கு யாருக்கு என்னென்ன பிடிக்கணும்னு தெரியாதுல்ல, அதனால் நான் வெளியும் ஓட்டுறேன் உள்ளேயும் ஓட்டுறேன். இப்போ அடுத்த ஒரு வளைவு, மழை செம்மையாக அடிச்சு விட்டுருது கைஸ். உங்கள் ஊரில் இப்போ என்ன சீசன் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு ஒரு வண்டி வந்து மறைஞ்சி போச்சு. எப்படி மறைஞ்சது? போலீஸ்கார வர முன்னாடி போகுது. போலீஸ்கார இப்போ ஓவர்டேக் பண்ணுறாங்க பாருங்க கைஸ். இதில் வந்து ரோடு மாறுது போல், ரோடு வேறு மாதிரி இருக்குது. இங்கே பயங்கர ஸ்பீடில் போகிறேன்னு நினைக்கிறேன் நான். அங்கே ஒரு மோசமான மழை வேறு இருக்கும் காய்ஸ். பின்னாடி பேரிகார்டு எதுவுமே வைக்கல காய்ஸ், தடுப்பு எதுவுமே. ஏன்னா நான் போயிருப்பேன் காய்ஸ் கொக்கையில். கீழே பாருங்க காய்ஸ், ஒரு நான் கீழே போயிருப்பேன் காய்ஸ் நான். அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.